கண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் குறைஞ்சிட்டது, இன்றைக்கு செலவு அதிகரித்துட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. இதை போய் கேளுங்க பார்க்கலாம், முதலமைச்சர் தெரியுமான்னு. ஒன்றும் தெரியும். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை பார்த்தா தானே தெரியும். ஆக விலைவாசி உயர்ந்திருக்குது, வேலைவாய்ப்பு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சிட்டது. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் இவர்கள் காத்தாங்களா? சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை அந்த காலகட்டம். அடுத்தது கஜா புயல், கடுமையான புயல், வெள்ள சேதம், அத்தனை பயிர்கள் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கொரோனா, யாரையும் வீட்டை விட்டே வெளியேற முடியல. ஒரு வருஷம் வீட்டில் தான் இருந்தீங்க. இப்படிப்பட்ட காலத்தில் கூட விலைவாசி உயர்ந்ததா? கட்டுப்பாட்டில் வச்சிருந்தல. ஏன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு? திறமையற்ற முதலமைச்சர், நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். நாட்டை ஆளுகின்ற காலத்தினாலே, நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தெரியாத காலத்தினாலே, என்ன நாட்டு நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால தான் இவ்வளவு விலை உயர்ந்து விட்டது.